ஃபர்ஸ்ட் நான் அந்த டிப்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்கேன். என்னன்னாக்கா, நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா நம்ம ஒரு ஜாப் பிளேஸ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டை விட்டு ரிமூவ் ஆகாதீங்க. ஏன்னாக்கா இந்த ஒரு விஷயம் நீங்க கண்டிப்பா இந்த ஒரு 5 months ஜேர்னில ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம் நீங்க லாஸ் பண்ணீங்க அப்படின்னா 2026 பிளானர் வரைக்குமே ஏப்ரல் வரைக்குமே உங்க எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தாண்டி அடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஸோ அதை கரெக்ட் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் வரத்துக்கு நம்ம ஜாப் பிளேஸ் பண்றதுக்கு ஒரு 1 to 1.5 yearsக்கு மேலவே ஆயிடும். ஸோ நம்மளுடைய லாஸ்ட் சான்ஸா இந்த ஒரு எக்ஸாமை பார்த்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னாக்கா நெக்ஸ்ட் ஒரு இயர் நம்ம படிச்சு ஸோ 2025 or 2026 நம்ம ஜாப் செக்யூர் பண்ண முடியும். ஸோ அதை விட்டுட்டோம் அப்படின்னா 2026 எலெக்ஷன் ப்ராசஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ இதனால நம்மளுடைய எக்ஸாம் அண்ட் இதுவும் இன்னும் தள்ளி போக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கான ஜேர்னி அப்படின்றது இன்னும் ரொம்ப லாங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு ஜாப் செக்யூர் பண்ணிடலாம். என்னுடைய சஜஷன் என்னன்னாக்கா, நீங்கள் வந்து எஸ்எஸ்சியில் சிஜிஎலுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாலே நம்ம ஒரு சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா சிஜிஎல் எழுதலாம், சிஹெச்எஸ்எல் எழுதலாம், எம்டிஎஸ் எழுதலாம், ஸ்டெனோகிராஃபர் எழுதலாம், ஜிடி கான்ஸ்டபிள். ஸோ இது மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதலாம். எல்லாத்துக்குமே ஒரே சிலபஸ் தான். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, சிஜிஎல் லெவலில் படிச்சிங்க அப்படின்னாக்கா கீழே உள்ள எக்ஸாம் எல்லாமே ஈஸியாக இருக்கும். உங்களுடைய லெவல் வந்து அதுதான் ஹை. ஸோ ஹை லெவலில் இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றப்ப அதுக்கு கீழே கேட்குற கொஷினை நம்மளால் கிளியர் பண்ண முடியும். என்னோட சஜஷன், நீங்கள் சிஜிஎலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கீழே உள்ள எக்ஸாமில் சப்போஸ் நீங்கள் சிஜிஎல் நம்மளால கட் ஆஃப் போயிடுச்சு, மார்க் எடுக்க முடியல அப்படின்னாலும் கீழே வர ஒவ்வொரு மந்த்துக்குமே நெக்ஸ்ட் வந்துட்டே இருக்கு. கீழே வர ஏதோ ஒரு எக்ஸாம் நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கான வழி என்னன்னாக்கா கன்சிஸ்டண்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நான் டிப்ஸ் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்பர் 1 என்னன்னாக்கா, எக்ஸாம் பேட்டர்னையும் சிலபஸையும் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ எதுக்கோ படிக்கிறோம், நம்ம புக் இருக்கு ஸோ ஒன்றா எடுத்து படிப்போம் அந்த மைண்ட் செட்டில் இல்லாமல் ஹிஸ்ட்ரியில் நம்ம என்ன படிக்கணும், ஜியாகிரஃபியில் என்ன படிக்கணும், ஸ்டாட்டிக் ஜிகேவா இத்தனை டாபிக்ஸ் தான் இருக்கு. ஸோ இதில் வந்து எது எது அதிகமாக கேட்டிருக்காங்களோ அதை பீரியாரிட்டி வைஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதை ப்ராப்பராக பண்ணிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இதில் குழப்பம் அதில் குழப்பம், சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்னில் குழப்பம் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஸோ நமக்கு ரொம்ப ஸ்டக் ஆகும் ஜேர்னி பிட்வீன்ல. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்னை ப்ராப்பராக எழுதுங்க. இல்லைன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஹிஸ்ட்ரினா இதாண்டா நான் படிக்கணும், ஜியாகிரஃபினா நான் இதான் படிக்கணும், பாலிட்டினா இதில் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்றத ப்ராப்பராக இது பண்ணி படிங்க. செகண்டு, ப்ராப்பர் ஸ்டடி பிளான். ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டடி பிளான் இல்லாமல் நம்மளால ஒரு ஜேர்னியை கண்டிப்பாக கொண்டு போக முடியாது. இப்போ நம்ம இங்கேருந்து தஞ்சாவூர் டு சென்னை போகிறோம் அப்படின்னா ரூட் இல்லாமல் நம்மளால போக முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரூட்டு அண்ட் பிளான், நம்ம இப்படி போகணும் அப்படின்ற பிளான் இருந்தால் தான் நம்மளுடைய டெஸ்டினேஷனை கரெக்டாக ரீச் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த ஜேர்னியுமே அப்படி தான். ஸோ இந்த 1 வீக்கா வீக்லி நீங்கள் போட்டு வச்சுருந்தாலும் சரி, மந்த்லி போட்டு வச்சுருந்தாலும் சரி. என்ன கேட்டிங்க அப்படின்னாக்கா, இந்த 4 monthsல நீங்கள் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாக்கா ஸோ அதுக்கான இதை போடுங்க. ஸோ எடுத்தோடனே நம்ம ஹை லெவலில் போகாமல் சின்ன படியிலே ஏறி மேல் போகலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் சொல்கிறேன். சின்னதாக நம்ம போகிறது மூலியமாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இவ்வளோது படிக்கணும் அப்படின்ற ஒரு வெறுப்பு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அது அப்படியே ஒரு 1/2 hour அதிகம், நெக்ஸ்ட் ஒரு 15 minutes அதிகம். ஸோ இப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்றது மூலியமா உங்களுடைய இது வந்து கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா போகும். தேர்ட் டிப் என்னன்னாக்கா, ஃபோக்கஸ் ஆன் வீக் ஏரியாஸ். நம்ம வந்து படிச்சுட்டு போயிட்டே இருக்கோம், நம்ம எதில் மிஸ்டேக் பண்ணுறோம், நமக்கு எது வீக்காக இருக்குது. இப்போ என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் ஸ்டாட்டிக் ஜிகேல கொஞ்சம் வீக். ஸோ அதெல்லாம் நான் வந்து டே பை டே அனலைஸ் பண்ணணும். வீக்லி டெஸ்ட் வந்து நீங்கள் போட்டு அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீக் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதுங்க. ஸோ அந்த டெஸ்ட்டில் நமக்கு எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்குது, நமக்கு எது மறந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீக்கில் அந்த சப்ஜெக்ட்கான டைமை இன்னொரு 1/2 hour நீங்கள் கூட கொடுங்க. ஸோ வீக்கர் சப்ஜெக்டை நம்ம எந்த பாயிண்டில் நம்ம வீக்காக இருக்கோம், மேக்ஸில் நமக்கு ஃபார்முலா தரலையா, இல்லை மெத்தட் தப்பாக போடுறோமா, இல்லை நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அதுக்கான பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம அனலைஸ் பண்றது மட்டுங்கிறது நம்மளுடைய தாட் கிடையாது. ஸோ அனலைஸ் பண்ணி நம்ம பண்ற மிஸ்டேக்கை சேஞ்ச் பண்றது மூலியமா தான் நம்மளுடைய இது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிப் நம்பர் 3ல வீக்கான ஏரியாவை அனலைஸ் பண்ணி ஸோ அதுலேருந்து ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. டிப் நம்பர் 4,
ப்ராக்டிஸ் வித் மாக் டெஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். நம்ம படிச்சுட்டே போகிறோம், நம்மளுடைய லெவல் என்ன, நம்ம எப்படி படிச்சிருக்கோம், நமக்கு எது ஞாபகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு டெஸ்ட்டுன்றது கண்டிப்பாக மேண்டட்ரியான ஒன்று. ஸோ மாக் டெஸ்ட் நீங்கள் வந்து நிறைய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி இதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், புதுசாகவும் போட்டுடலாம். ஸோ அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த இதில் வந்து ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். ஸோ மாக் டெஸ்ட்னால் இந்த ஆப்ஸ் இருக்குது, ஸோ வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் போட்டு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னாக்கா பின்னக்கல் புக்கில் பெஸ்ட் வெர்ஷனாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒவ்வொரு டாபிக்குமே அவங்க கொடுத்துருக்காங்க. நான் என்ன கேட்டிங்க அப்படின்னாக்கா, இப்போ ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, இந்தோஸ் வேலி சிவிலைசேஷன், இதை படிக்கிறீங்க அப்படின்னாக்கா அதை முடிச்சதுக்கு அப்புறமே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினோ மார்க் டெஸ்ட்டோ போட்டு பாருங்க. ஓ நம்ம இதை படிச்சிருக்கோம், தியரியாக படிச்சிருக்கோம், ஓ இதுலேருந்து இப்படி தான் கொஷின் கேட்டிருப்பாங்க அப்படின்ற அனலைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ இது மூலியமாக நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டையும் முடிச்சிடுறீங்க, அதே சமயத்தில் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் பார்த்துறீங்க. ஓ இது மாதிரி தான் கொஷின் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்குள்ளே வந்துடும். டிப் நம்பர் 5, ஸ்டே மோட்டிவேட்டட் அண்ட் ஃபோக்கஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ நம்ம வந்து படிச்சுட்டே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு 10 டேஸா இல்லை ஒரு 45 டேஸ்ல நமக்கான இது வந்து இன்னும் படிக்கணுமா, ஸோ நமக்கான மோட்டிவேஷன் அப்படின்றது வந்து இன்னொருத்தர்கிட்ட தேடாமல் உங்களுக்குள்ளேயே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றது ஒரே பாயிண்ட் தான். இந்த எக்ஸாமை விட்டீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் இயர்ல எக்ஸாம்க்கான ஆப்பர்ச்சுனிட்டின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணி ஸோ இதை படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் செக்யூர் பண்ணலாம். டிப் 6, ரிவிஷன். நம்ம வந்து படிச்சுட்டே போயிட்டு இருக்கோம், எப்படி நம்ம படிச்சுட்டே போயிட்டு இருந்தாக்கா நம்மளால வந்து எக்ஸாமில் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ அதுக்கான ரிவிஷன் வந்து நீங்கள் ரிப்பீட் மோடில் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து ஞாபகமாக இருக்கும். லைக் ஸ்டாட்டிக் ஜிகேலாம் எடுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு டாப்பிக்கை நம்ம 10 தடவை படித்து ஒரு 4 தடவை டெஸ்ட் எழுதினா தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அது மாதிரியான டாபிக் எது கஷ்டமாக இருக்கும், லைக் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் இயர்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமானது. ஸோ இது இல்லாமல் தியரி. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்களா, ஸோ வீக்கெண்டில் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றது இதையும் சேர்த்து அனலைஸ் பண்ணுங்க. இல்லையா இந்த 1 month படிங்க, லாஸ்ட்ல வந்து ஒரு 2 days லைக் 30th day 31st day, ஸோ அந்த மாதிரி டேஸ் 2 days பண்ணி நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அதை வந்து ரீகால் பண்ணுறதுக்கான டைம் கண்டிப்பாக கொடுத்தா மட்டும்தான் ஒரு எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஐ ஹோப் இந்த 6 டிப்புமே ஒரு பிகினருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதில் ஏதாவது எக்ஸாம் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் ஒரு லைக் போட்டு போங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். பாய் காய்ஸ்.